என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மனுக்குங்க. ஆத்மனுக்குங்கய்யா. ஆத்மன் சொல்லு சார். இப்போங்கய்யா நம்ம இந்த மூச்சு தான் எல்லாமே சொல்கிறாங்கய்யா. ஆமாம். மூச்சை கட்டுப்படுத்த தான் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. ஆமாம். இப்போ வந்து நம்ம இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் மூச்சு பயிற்சி. இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் என்னை தாக்குமா தாக்காதா? இல்லை, நீ கரெக்டாக மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா அது வந்து விலைக்கு விடும். இப்போ காந்த பார்த்தீங்களா, 2 காந்த எடுத்தீங்கன்னா ஒரு காந்தம் இழுக்கும், ஒரு காந்தம் விலைக்கு விடும். இப்போ நல்லா பயிற்சி பண்ணால் உங்களுக்கு விலைக்கு விடும். அதாவது உங்கள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அது கெட்ட எண்ணம் தான் உங்களுக்கு தள்ளி விட்டுரும். அது நல்ல எண்ணம் சேர்த்திக்கும். இந்த காந்தம் ஒன்று ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் தள்ளி விடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் போகும்போது அவங்க நல்ல எண்ணத்துக்கு கூட்டிகிட்டு வரும். ஐயா சொன்னார்ல, நீ நல்ல வழியில் போனால் அது இழுத்துட்டு வரும், கெட்ட வழியிலேருந்து விலைக்கு விடும். அப்போ நீங்கள் அது போகிற பாதை நீ நல்ல பாதையை தேடி போகும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க போகிற அந்த பாதையில் இழுத்து வரும் சாமி. சரிங்க. இப்போ ஒரு ரூம் இருக்குது, ரூமில் போய் மல்லிப்பூ கொட்டி வச்சுட்டு வச்சுங்க, ரூம் பூரா கப்படிச்சா கூட அந்த மல்லிப்பூ வாசனை தான் எல்லாம் இது பண்ணும். இப்போ வீட்டில் இப்போ ஒரு பணம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோ, புது பத்தியாக கொளுத்தி வைப்பாங்க, பணம் நேரத்தில் அடிக்காது. அந்த கான்செப்ட் தான். நீங்கள் எப்போ எதை வச்சு இது பண்ணுறீங்களோ அதை வச்சு நடக்கும். சரிங்க. ஆமாம். இப்போ ஏன்னாங்க இப்போ நம்ம வந்து ஒரு அமைதியாகவும் ஒரு இதாகவும் நினைக்கிறீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறோட எண்ணங்கள் வந்து மாறும்போது அவங்க ஒரு நம்ம நினைக்கிறதோட அவங்களோட எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது என்னென்னா நமக்கு அந்த எண்ணங்கள் வந்து தாக்குமா இந்த அப்படிங்கிறது இல்லை. அதுதான் இந்த இது வந்து உங்களுக்கு விலைக்கு விடும் எல்லாமே. இப்போ நீங்கள் நல்ல பாதையில் போனீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த வேஷம் வந்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு முறை தடுப்பாங்க, 2 முறை தடுப்பாங்க, 3 முறை தடுப்பாங்க, அப்புறம் படம்னு விட்டாங்க, எங்கே படம்னு விட்டாங்க, திரும்பி பக்கத்து விட்டுருவாங்க. அது தானாகவே நடக்கும். அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்துருங்க அது அப்படி போய் தானாக போயிடும். சரி. அந்த விலைக்கு விட்டு அப்படி தள்ளி விட்டுரும். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை. அதுதாங்க இப்போ நான் ஒருத்தரோட எண்ண அலைகள் வந்து ஒருத்தர் தாக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லார்கிட்ட நம்ம விலை இருக்குன்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது குடும்பம்னு வரும்போது வந்து அவங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் அவங்களுடைய வேற ஒரு எண்ணங்களாகவும் வேற ஒரு செயலாகவும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம். அப்படிங்கும்போது இப்போ நான் ஒருத்தருக்கும் அவங்க 4 பேர் வேற எண்ணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்கள் பாடம் நல்லா பண்ணீங்கன்னா விலைக்கு விட்டுரும். நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்ம பாதுகாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க நல்லா பண்ணும் உங்க மனைவி உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாலும், உங்க அப்பா அம்மா எதிர்ப்பா இருந்தாலும், அது நீங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டா அவங்க உங்க லைனுக்கு வந்துருவாங்க. நீங்க அவங்க லைன் போக வேண்டிய வச்சு அவங்க உங்க லைனுக்கு வந்துருவாங்க. அது இறைவன் வந்து அதை வகுத்து கொடுத்துருவோம். இல்லை அதாங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒன்றும் பிரச்சனை ஒரு இதாக இருக்குமில்லங்க. ஆமாம். அதனால சண்டை அதுதான் சொன்னார் ஐயா, நீ குடும்பத்தில் வந்து செய்வன் சேர்த்து ஒதுங்கன்னாரு. இப்போ உங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்கி போட்டுன்னு வச்சுங்க, உங்களை எதுக்கு தொல்லை பண்ண போகிறாங்க? துணிக்கு ஆசைப்படுற துணி வாங்கி போட்டால் என்ன பண்ணுறாங்க? நகை நகை வாங்கி போட்டால் உங்களுக்கு என்ன ஆசைப்பட போகிறாங்க? நீங்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சால் உங்களுக்கு திரும்பி பார்க்க போகிறதில்ல. ஆனால் நாங்கள் செய்யாது விட்டால் தான் அவங்க தொல்லை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கடவுளை பிடிச்சி போகும்போது இதெல்லாம் தானாகவே நடக்கும். செய்ய வேண்டிய செஞ்சு தூக்கி போட்டு கம்னு பண்ணி அவங்க எங்கே போடணும் விட்டுருவாங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரிங்க. ஆமாம். இல்லை அதுதாங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசுக்கு தெரியும், அது நம்ம தெளிவுபடுத்திட்டு தான் நம்ம ஓகே இது இப்படி பண்ணும்போது நம்ம இப்படி இருந்துக்கலாம், இது நம்மளை பாதிக்காதுங்கும் போது நம்ம வேலையில் போயிட்டு இருக்கலாங்க. கண்டிப்பாக. அந்த எண்ணங்களில் வந்து வருமா வராதா அப்படின்னு ஒரு 2 விதமாக நம்ம யோசிக்கிறதுக்கு ஓகேங்க. ஆமாம் சார். அந்த காலத்தில் இந்த காதில் பூ வச்சு பார்த்துக்கிறீங்களா? இப்போ யாரும் வைக்கிறது இல்லை. பாரு ஐயா வச்சுக்கிறாருல, இதுக்கு உள்ள ஒரு தாத்பரியம் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்க. இது அந்த காலத்தில் இந்த காதில் பூ வச்சுருங்க காத்தாக்க பார்த்து அவர் உழுது கும்பிட்டாங்க. இப்போ காதில் ஏன்னா பைத்தியமாக காதில் பூ வச்சாரான்னு, காதில் பூ வச்சு சாதாரண விஷயம் இல்லை. காதில் அந்த ஐயா சொன்னார்ல 10 தசநாதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தசநாதம் கேட்குறவங்க மட்டும் தான் காதில் பூ வைக்க முடியும், இல்லை சாதாரணமாக வைக்காது. அந்த காதில் சவுண்டு கேட்குறவங்க மட்டும் தான் பூ வைக்க முடியும். யார் அவர் காதில் பூ சவுண்டு கேட்டனால தான் வச்சுங்கிறாரு. உனக்கு வரல. சரி, இப்போ நீ பாடம் எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ நாள் சாமி அது? என்ன சவுண்டு கேட்குது உங்கள் காதில்? பாரு, 1 வருஷம் ஆகி உங்களுக்கு சவுண்டு கேட்கலையா? அப்போ உங்களுக்கு நீ பூ வைக்க தகுதி இல்லை. ஆமாம். அவர் அந்த பாடம் நல்லா பண்ணாருன்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கள் சாமி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.